Hi friends. So இந்த DACல பாத்தீங்க அப்படினா வந்து செகண்ட் டைப் பண்ண R-2R ladder டைப் பத்தி இந்த வீடியோல இருந்து நான் வந்து சொல்லப் போறேன். சோ போன வீடியோல பாத்தீங்க அப்படினா வந்து DAC னா என்ன, அதுல ஒரு டைப் பண்ண weighted resistor DAC னா என்னங்கறத பத்தி தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா வந்து R-2R ladder டைப் பத்தி சொல்லப் போறேன். R-2R ladder டைப்ங்கறத தெரிஞ்சுக்கோங்க இது. சோ எதுக்கு இந்த R-2R அப்படினு சொல்லி பேர் கொடுத்தாங்க அப்படினா இந்த ஒரு செட்டப்ல பாத்தீங்க அப்படினா மொத்தமே ரெண்டு டைப் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்போம். ரெசிஸ்டர்ஸ் நம்பர் எத்தனைங்கிறது நமக்கு கணக்கு கிடையாது. ஆனா ரெண்டு டைப் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா R அப்படிங்கறதும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2R அப்படிங்கறத தான் யூஸ் பண்ணிருப்போம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ நார்மலா மேல உள்ள சைடுல அதாவது வந்து இந்த சீரிஸ் கனெக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா R அப்படிங்கற வேல்யூவும் கீழ இந்த parallel கனெக்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா 2R அப்படிங்கற வேல்யூவும் இருக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த செட்டப் வந்து இந்த டயகிராம் வந்து நீங்க பாக்குறீங்க. எப்பவும் போல ஒரு ஆப் ஆம்ப் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். சோ அத மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல இந்த இன்புட்ல கொடுத்து தான் நம்ம இந்த மாதிரி பண்ண போறோம். சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படினா எப்போதும் பார்த்த மாதிரி ஒரு டிஜிட்டல் இன்புட்டான D1 D2 D3 அதாவது வந்து இது வந்து என்ன எத்தனை பிட் அப்படினு பாத்தீங்கன்னா 3 பிட். ஓகேவா, 3 பிட் DAC. 3 பிட்னா என்ன, மூணே பிட் தான் நம்ம இன்புட்ல கொடுக்க முடியும். 000 ல இருந்து 111 வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். சோ இதுல நம்ம கொடுக்க போற பிட் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா 100 அப்படிங்கிறது தான். ஏன்னா தெரியும், ஏன்னா இந்த சைடு உள்ளதான் MSB, அதுதான் LSB. சோ LSB நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து எழுதிட்டு தான் வரணும். ஆக்சுவலா 001ங்கிறது இங்க இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சாலும் ஆக்சுவல் இன்புட் என்னன்னா 100 அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் ஆல்சோ த ஆக்சுவல் செட்டப் ஆஃப் R-2R ladder டைப். இதோட ரெசிஸ்டன்ஸோட ரேஞ்ச் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டயக்ராமில் பார்க்குறீங்க. ஸோ 2.5Kலேருந்து 10K வரைக்கும் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு R-2R ladder டைப்போட செட்டப். ஸோ நார்மல் ஆப்ரேஷன் தான், எப்போதும் போல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் இன்புட் தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ கன்வெர்ட் ஆகக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் கிடைக்கும். அந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அனலாக் குவான்டிட்டி விச் இம்ப்ளைஸ் தட் டிஜிட்டல் இன்டு அனலாக் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தெரியுது. கரெக்டாக? சரி, ஓகே. நார்மலாக வந்து ஒரு இன்வெர்ட்டிங் ஆப் ஆம்போட அவுட்புட் வோல்டேஜோட ஃபார்மா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா V0 -RF/Rin × Vin அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இதில் உள்ள அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த செட்டப் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து 3 கேபிட்டல் R போட்ட ரெசிஸ்டன்ஸும் 3 டைப் ஆஃப் 2R ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்ட்ராவாக அந்த சைடு வந்து ஒரு 2R ரெசிஸ்டன்ஸ் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம 3 டைப் ஆஃப் இன்புட் நம்ம பிட் வந்து கொடுக்கலாங்கிறதுக்காக இந்த ஒரு செட்டப். ஸோ 4 டைப் 4 பிட்டு 5 பிட்டு 6 பிட்டுக்கு வந்து அதை பொறுத்து வந்து இந்த ரெசிஸ்டர்ஸோட செட்டப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சில மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் நோடு இருக்குது. ஸோ ABC அப்படிங்கிறது இந்த ஆப் ஆம்பில் வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து V0. கரெக்டாக? இந்த இருக்குது V0 -RF/Rinங்கிறது ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டர், இன்புட் ரெசிஸ்டர் இருக்குது. இந்த Vin அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த C அப்படிங்கிற நோடில் வரக்கூடிய இன்புட் வோல்டேஜ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஆம்போட இன்புட்டாக இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த C நோடில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் வந்து இந்த ஆப் ஆம்போட இன்புட்டாக இருக்கும். ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ ஏல ஒரு நோடு, ஏன்னு ஒரு நோடு இருக்குது, பின்னு ஒரு நோடு இருக்குது, சின்னு ஒரு நோடு இருக்குது. சரி, இப்போ இந்த C நோடுக்கு நான் எப்படி வந்து இதை வந்து ரெடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இதை தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த AB நோடை ரெடியூஸ் பண்ணி C நோடில் டோட்டலாக அதில் உள்ள வோல்டேஜ் எல்லாம் மொத்தமாக ஒரே நோடு கொண்டு வந்து எப்படி நம்ம இன்புட்டில் கொடுக்க போகிறோங்கிறது தான் இங்கே உள்ள பர்பஸே தவிர மற்றபடி DACனா என்ன ஏதுங்கிறத நம்ம போன வீடியோவில் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ரேண்டமாக வந்திருக்கவங்க வந்து கண்டிப்பாக போன வீடியோஸ் போய் பாருங்கள். ஸோ நேற்று போட்ட வீடியோ தான் அது. ஓகேவா, சரி வாங்க ஃபர்தராக போகலாம். ஸோ அந்த C நோட் அப்படிங்கிறதுல வந்து எப்படி வோல்டேஜ் வரும், எப்படி அதை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் டயக்ராம் வந்து பார்க்குறீங்க. அதாவது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் என்னவாக இருக்கும், 100ங்கிறதா இன்புட். கரெக்டாக? ஸோ 00ங்கிறத நான் 2 இடத்துலேருந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். இது எக்ஸ்ட்ராவாக ஏற்கனவே ஆல்ரெடி உள்ள கிரவுண்டு தான். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 1 கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா -VR அப்படிங்கிற சப்ளை வந்து கொடுக்குறேன். ஸோ நமக்கு தெரியும் நம்ம இன்புட் சப்ளை எப்போதுமே டோட்டலாக கொடுக்கக்கூடிய பிட்டோட இன்புட் சப்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -VR அப்படின்னு தான் இருக்கும். அந்த -VR அந்த இன்வெர்ட்டிங் டெர்மினல் இன்புட்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பாசிட்டிவ்ல வந்துடும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஆம்ப் பண்ண போகிற வேலை. சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் செட்டப் அப்படிங்கிறது இருக்குது. A-Bன்னு 2 நோட் இருக்குது. அந்த 2 நோடை ரெடியூஸ் பண்ணி ஒரே ஒரு நோடாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் சர்க்யூட் அனாலிசிஸ். அதாவது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் உள்ள சர்க்யூட்டை எப்படி ஈக்குவலண்ட் ஃபார்முக்கு மாற்றலாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதாவது வந்து இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எண்டு டு எண்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் காமனாக அந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. நோட் A அப்படிங்கிறதுல கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டும் வந்து பேரலாக இருக்குன்னு அர்த்தங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது நோடு A, இது பார்த்தீங்கன்னா நோடு B. நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ இந்த ரெண்டையும் பேரலல் போடுங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் R அப்படிங்கிற ஈக்குவலன்ட் ஃபார்ம் கிடைக்கும். அந்த ஆரும் இங்கே வரக்கூடிய அந்த ஆரும் இந்த ஆரும் சீரீஸில் இருக்கும். மறுபடியும் இந்த ரெண்டும் சேர்ந்து சீரீஸில் இருக்கனால 2Rன்னு மாறும். திரும்பவும் இங்கே வரக்கூடிய 2R இந்த 2Rம் பேரலலாக போடுங்க. இப்படி சீரீஸ் பேரலல் காம்பினேஷனை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக ஓவராலாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த சி நோடுங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எந்த நோடுமே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஈக்குவலன்ட் ஃபார்மை வந்து மாற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம். கடைசியாக உங்களுக்கு வரக்கூடிய ஈக்குவலன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து -VR தான் இருக்குது. இதுதான் -VR. அதுக்கு மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2R. இந்த -VR 2R எங்கே இருக்குன்னா அந்த இருக்குது -VR 2R. அது நேராக எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னா சிங்கிற ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கனெக்ட் ஆகுது. சிக்கு கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2Rங்கிறது வந்து கிரவுண்டாக இருக்குது. இந்த 2R எங்கே வரும் கேட்டிங்கன்னா இங்கே வரும். என்னடா இங்கே 6 தானே இருக்குது, எப்படி 2R இருந்ததுன்னா அதை தான் நான் சொன்னேன். சீரிஸ் பேரல் காம்பினேஷனை போட்டு இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டு மொத்தமாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் வரும். அந்த ரெசிஸ்டர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2R அப்படிங்கிறது. மூணாவது வரக்கூடிய இந்த R எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ இந்த ஆரும் சரி இந்த 2Rம் சரி இந்த -VR எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல வரக்கூடிய இந்த R மட்டும் ஈக்குவலன்ட் ஃபார்ம்னால 2R அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த R வந்து எங்கே போகுதுன்னா நேராக நோட் A அப்படிங்கிறதுக்கு போகுது. நோட் A யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து எதுக்கு அந்த விர்ச்சுவல் கிரவுண்ட்னா வந்து இது வந்து ஒரு அசம்ஷன் பண்ணப்பட்ட கிரவுண்டு. இந்த பாயிண்ட்டை தாண்டி எந்த ஒரு கரண்ட்டுமே வந்து ஆப் ஆம்ப்குள்ளே போகாதுங்கிறதா நம்மளோட அசம்ஷன். கரெக்டாக ஆப் ஆம்பில் பேசிக்கலான வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த 2Rங்கிறது இங்கே வந்துச்சுன்னா அங்கே ஒரு கிரவுண்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த விர்ச்சுவல் கிரவுண்டை நாம் ஒரு கிரவுண்டாக எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போ தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சி இந்த நோடு சிக்கும் கிரவுண்டுக்கும் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் டு தட் ஆஃப் த ஆப் ஆம்ப் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி நாம் வந்து இன்புட் வோல்டேஜுங்கிறத முன்னாடி நான் சொன்னனோ அதுதான் இருக்க போகுது. ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிவிஷன் போட போகிறோம். அதாவது வந்து விசினா across voltage across 2R is equal to total voltage into corresponding resistance divided by sum of the resistance. ஸோ இதுக்குள்ளே விசிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா -VR. ஓகேவா? இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே இந்த இடத்துல கனெக்டாக இருக்குது. இந்த நோடு சிங்கிறது இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுக்குமே காமனானது. அண்ட் இந்த கிரவுண்டுங்கிறதும் இந்த ரெண்டுக்குமே காமனானது. கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் சிங்கிற அக்ராஸ் உள்ள வோல்டேஜுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் 2R மட்டும் கிடையாது, Rம் சேர்த்து தான் வரும். ஸோ 2Rம் Rலும் பேரலில் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா R ஈக்குவலன்ட் வந்து 2/3R அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே 2R இருக்கும், இந்த ரெண்டையும் சேர்த்தா 2/3Rன்னு வரும். ஸோ -VR into 2/3R divided by 2R plus 2/3 into R இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலாக வரக்கூடிய VC அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் நோடு சி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -VR/4R இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம வேலை முடியல. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் ஃபார் இன்வெர்ட்டிங் ஆப் ஆம்ப் பார்த்தீங்கன்னா -RF/Rin into Vin அப்படின்னு சொல்லி இருக்கும். கரெக்டாக? ஸோ நமக்கு வரக்கூடிய என்ன சொல்கிறது ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2R இருக்கும். அதே நேரத்தில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து R ஆக இருக்கும். ஸோ -2R/R போடுங்க. இன்ட்டு Vin அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த VCங்கிறது தான் Vin. ஸோ -VR/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைனலாக வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் வந்து VR/2ங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. -VRங்கிறது இன்புட்டாக இருக்கும். அது ஆப் ஆம்ப்குள்ளே அதாவது இன்வெர்ட்டிங் ஆப் ஆம்பில் கொடுக்கறதுனால அப்படியே இன்புட் வந்து இன்வெர்ட்டடாக மாறி அவுட்புட்டில் பாசிட்டிவாக வந்தது. அதே நேரத்தில் ஹாஃப் ஆஃப் த இன்புட் தான் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த பாசிட்டிவ் இன்புட் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்திருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவுட்புட் தான் வரணும்னு அவசியம் இல்லை. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், 4 பிட்டுக்கு போகலாம், அல்லது வந்து வேறு மாதிரி ஃபார்மை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த R-2R DACங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் சொல்ல நினச்சேன். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஐடியாஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, bye, cheers. Stay home, stay safe, and thank you so much for watching.